யாழ்ப்பாணம் கேகேஎஸ் வீதியில் 5.5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய கரிகரன் பிரிண்டர்ஸ் இடம். தொடர்புகளுக்கு 076-830-39-31. செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் எப்படி இடம்பெறுகிறது? இதனோடு தொடர்புபட்ட விடயங்கள் முன்னேற்றம் இருக்கின்றதா, அல்லது கடந்த காலங்களில் அதிக அளவில் பேசப்பட்டு வந்த விடயம் இப்போது சற்று பேசு பொருள் குறைவாக இருக்கின்றது? இதனுடைய பின்னணிகள் எப்படி இருக்கின்றன என்கின்ற பல கேள்விகளும் தேடல்களும் எம்மவர்களிடம் பலரிடம் இருக்கின்றது. சுரேஷ் சலவை விசாரிக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகரவை அந்த பொறுப்பிலிருந்து, அவரை விசாரிக்கின்ற பொறுப்பிலிருந்து விலக்குமாறு அல்லது அவரை நீக்குமாறு கோரி நீதிமன்றத்திலே ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சுரேஷ் சலவின் சார்பில் அவரது சட்டத்தரணிகள் இதனை தாக்கல் செய்திருந்தார்கள். பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய சுதர்சினி ஹேரத் அவர்கள் நேற்றைய தினம், அதன் பின்னர் இன்றைய தினம் கூட கடுமையான எதிர்வாதங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக சொல்ல போனால் அந்த விடயம் ஒரு முரணாக இருக்கின்றது. சுரேஷ் சலே கூறுகின்ற விடயத்தை ஏற்க முடியாது. இவர் லேசுப்பட்ட மனிதர் அல்ல. இவர் செய்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் என்பது ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது என்கின்ற கருத்து நீதிமன்றத்தின் கவனத்துக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் சுரேஷ் சலே தொடர்பில் மேலும் பல தகவல்கள் கூறப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு இப்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய மனைவி, அவருடைய தாயார், அவருடைய மகன், மகள் என்று அவருடைய குடும்பஸ்தார் செய்த அட்டகாசங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவருக்கு ஆதரவாக அவர் சார்பிலே உதயகம்மன்பில, விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர மற்றும் பலர் செய்த அடாவடிகளும் உங்களுக்கு தெரியும். பலருக்கு எதிராகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்போது நீதிமன்றத்திலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் இவர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சாணி அபேசேகருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். நீங்கள் கேள்விப்பட்ட விடயம் என்றாலும் சுரேஷாலே 64 பக்கங்கள் இருக்கக்கூடிய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டில் பல பக்கங்களை கிழித்திருக்கு, பல பக்கங்களை நீக்கி இருக்கிறது. அது நீதிமன்றத்திலே அம்பலமாகி இருக்கிறது. ராணுவ உயர் அதிகாரிகள், குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு ஒரு மோசமான செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சினி ஹேரத் அவர்கள் முதன்முறையாக அடிப்படை எதிர்ப்புகளை ஆதாரங்களோடு நீதிமன்றத்தில் முன்வைத்ததோடு மட்டுமல்ல, சுரேஷ் சலவின் சார்பில் ஆஜராகி இருந்த அவர் சார்பு சட்டத்தரணிகளை திணறடித்த ஒரு சம்பவம் நீதிமன்றத்திலே இடம்பெற்றது. அடிப்படை எதிர்ப்புகளுடன் மனுதாரர் தரப்பு தூய்மையான கைகளுடன் நீதிமன்றத்தை அணுகவில்லை. மிக மோசமாக அணுகியிருக்கின்றார்கள். பல பொய்கள் இருக்கின்றது, புரட்டுக்கள் இருக்கின்றது. இதனை நீதிமன்றம் ஒருபோதும் கருத்தில் எடுக்கக்கூடாது. இவர்களுடைய அனைத்து வாத திறமைகளும் போலிகளால் நிரப்பப்பட்டவை என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சினி ஹேரத் அவர்கள் கடுமையான வாதத்தை முன்வைத்த போது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை மேற்கோள் காட்டி அவர் அதில் சிலவற்றை உண்மையான தகவல் உள்ளதாகவும் சில முக்கியமான தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன நீதிமன்றத்துக்கு. உண்மை என்று சுரேஷ் சலே சார்பில் கூறப்பட்ட விடயம் மறைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல் முக்கிய பிரமுகர்களுக்காக வழங்கப்படுகின்ற ராஜதந்திர கடவுச்சீட்டு, டிப்ளமேட் பாஸ்போர்ட் வழங்கப்படுவது வழங்கும். அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்து, குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய நாடாளுமன்ற உறுப்புரிமையிலிருந்து பணிக்காலம் முடிந்து வெளியேறுகின்ற போது அவர் டிப்ளமேட் பாஸ்போர்ட்டை பயன்படுத்த முடியாது, அல்லது அவர் இதனை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அந்த கடவுச்சீட்டை கூட ஒரு முரணாக பயன்படுத்தி இருக்கும். புரியவில்லை என்ன இடம்பெறுகிறது, எவ்வளவு ஒரு மோசமான செயற்பாடுகள் இடம்பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட சுரேஷ் சலவின் வாத திறமைகளை பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய சுதர்சினி ஹேரத் அவர்கள் நேற்றைய தினம் முழுமையாக நிராகரித்த வகையில் தான் அவருடைய வாதங்கள் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டது. இந்த குறித்த மனுவானது மே மாதம் 7ஆம் தேதி தான் முதன்முறையாக அழைத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மனுதாரர் தரப்பு அசாத் மௌலானா கூற்றை அடிப்படையாக கொண்டு விடயங்கள் முன்வைத்த பின்னர் ஜூன் 4ஆம் தேதி மனு அழைக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் விசாரணை அதிகாரிகள் பாதுகாப்பில் இருந்தார் சுரேஷ் சலே என்று சுதர்சினி ஹேரத் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதனோடு அவர் குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில், அது தொடர்பாக அமெரிக்காவின் FBI
புலனாய்வு அமைப்பின் புலனாய்வாளர்கள் இலங்கைக்கு வருகை தந்து விசாரணையாளர்களை விசாரணைகளை நடத்திய போது மொஹமட் நௌஃபர் உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக சாட்சியங்களை பதிவு செய்திருந்தார்கள். அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த வழக்குக்கு அமைவாக FBI அமைப்பின் புலனாய்வு அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் சத்திய கடதாஸ் ஒன்றை சமர்ப்பித்ததாகவும் அதற்கமைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி சஹரான் ஹாசிம் என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் மனுதாரர் தெரிவித்ததாக சுதர்ஷன் ஹேரத் அவர்கள் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டார். அதன் பின்னர் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். ஜூன் 11 குறித்த வழக்கு நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்ட போது 5 அறிக்கைகள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 5 அறிக்கைகள், அல்விஸ், அதே போன்று மல்கொட அறிக்கை, அதே போன்று இமாம் அறிக்கை என்று 5 அறிக்கைகள் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு எடுத்து வரப்பட்டதாகவும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சாணி அபேசேகரவுக்கு எதிரான வழக்கில் அவர் சுதர்ஷன் ஹேரத் மீண்டும் கூறுகின்றார். அதன் பின்னர் அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குட்டியை காட்டுகின்றார். அறிக்கையில் தகவல் உள்ளதால் அவரால் விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது என தெரிவித்துள்ளனர். இந்த அறிக்கைகளில் இந்த தகவல் இருப்பதால இவர் ஷானி அபேசேகர் அந்த விசாரணைகளை முன்னெடுக்க முடியாது. அவ்வாறு மனுதாரர்கள் 7 நாட்களாக விடயங்களை முன்வைத்தது இந்த விசாரணைகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபேசேகரை எந்த விதத்திலும் செய்யக்கூடாது என்பதை முக்கியமாக கேட்டிருந்தார்கள். இவர்கள் தரப்பு, அதாவது சாணி அபேசேகரை சுரேஷ் அளவை விசாரிக்க கூடாது என்பதுதான் இவர்கள் தரப்பு வாதமாக நீதிமன்றத்தில் இன்று வரைக்கும் இருக்கின்றது. குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரிடமிருந்து நீக்குவதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. இப்போதைய சூழ்நிலையில் பார்க்க போனால் சாணி அபேசேகரை விசாரிக்காமல் இருப்பதற்கான எந்த ஒரு முகாந்தரமும் முறையாக சுரேஷ் அலை தரப்பால் முன்வைக்கப்படவில்லை. சாணி அபேசேகரவை பொறுத்தவரையில் சுரேஷ் அலை மீது வக்கிர எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார் என்றும் சுரேஷ் அலை தரப்பு கூறுகின்றது. இந்த விசாரணையை சாணி அபேசேகரிடம் இருந்து நீக்குமாறு மனுதாரர்கள் நீதிமன்றத்திடம் கோரியிருக்கின்றார்கள். அதாவது இவர் ஒரு வக்கிரத்தன்மையோடு நடக்கிறார், சாணி அபேசேகர பழி வாங்குகின்ற மனநிலை தான் அவரிடம் இருப்பதாக அவர்கள் தரப்பிலே கூறப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் நீதவான் நீதிமன்றம் கோரிக்கையை நிராகரிக்கின்றது. இந்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை அருட்தந்தை ரொஹான் சில்வா சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த முறைப்பாடு ரொஹான் சில்வாவால் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. பின்னர் அது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அந்த முறைப்பாட்டை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த முறைப்பாடு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஊடாக போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்படுகிறது. இதில் தான் இன்னும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. குறித்த அறிக்கைகளை போலீஸ் மா அதிபரே அதனை விசாரணைக்காக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த விசாரணை தொடர்பான முதலாவது B அறிக்கை 2024 நவம்பர் 11 எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அந்த அறிக்கை சமர்ப்பித்த போது சாணி அபேசேகர குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவில் எந்த ஒரு இடத்திலும் இருந்திருக்கவில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிக தகவலாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இவர்கள் முறைப்பாடு அருட்தந்தை இவர்கள் வழங்கிய போது சாணி அபேசேகர் அங்கு இருக்கவில்லை, போலீஸ் சேவையிலும் இருக்கவில்லை. அத்தோடு 2024 நவம்பர் 15 குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களம் சுரேஷ் ஆலை மற்றும் பிள்ளையனுக்கு எதிராக வெளிநாட்டு பயணத்தடையை பெறுகிறது. அந்த உத்தரவை சாணி அபேசேகர பெறவில்லை. முதன்முறையாக சுரேஷ் அளவுக்கு எதிராகவும் பிள்ளையானுக்கு எதிராகவும் ஒரு பயணத்தடை விதிக்கப்படுகிறது. இலங்கையிலிருந்து பயணிக்க முடியாது. அந்த தடை உத்தரவும் சாணி அபேசேகரவால் பெறப்படவில்லை என்பதுதான் இங்கு கூறப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அந்த பயணத்தடை விதிக்கப்படுகின்ற போது அன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக கடமையாற்றியவர் மங்கள தெஹி தெனியவே அன்று பணிப்பாளராக கடமையாற்றினார். அது மட்டுமன்றாது மற்றொரு பணிப்பாளராக முத்துமாலிதான் அந்த காலப்பகுதியிலே இன்னும் ஒரு அதிகாரியாகவும் கடமையாற்றியிருக்கிறார். இந்த விசாரணைகள் இவர்கள் இருவரின் கீழ் தான் இடம்பெற்றிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் அதனை அன்றும் சாணி அபேசேகரன் நடத்தவில்லை, அதனோடு எந்த விதத்திலும் இவர் தொடர்படவில்லை. இது ஒரு பாரதூரமான விசாரணை. இந்த விசாரணை குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களம் செய்யாமல், இது ஒரு மிக முக்கியமான விசாரணையை இந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால் புறக்கோட்டை போலீசாரா செய்கிற என்கின்ற அளவிலே அவருடைய விசாரணைகள் திசை திருப்ப முற்பட்டதாக சுதர்ஷன் ஹேரத் அவர்கள் நீதிமன்றத்திலே தன்னுடைய வாதத்தை முன்வைக்கின்றார். அது மட்டுமல்லாது மனுதாரர் 2019 ஜனவரி 3 பாதுகாப்பு பயிற்சிக்காக இந்தியாவுக்கு சென்று மீண்டும் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் திரும்பியதாக கூறியிருக்கின்றார். அவர் கூறுகிறார் என்ன, நான் இந்த தாக்குதல் இதான் முக்கியமான கட்டம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுகிற போது நான் இலங்கையில் இருக்கவில்லை, இது போலியான குற்றச்சாட்டு, நான் ஒரு பயிற்சிக்காக இந்தியாவுக்கு சென்றிருந்தேன் என்று கூறியவர் கடவுச்சீட்டிலே பல ஒற்றைகளை கிழித்திருக்கின்றார்.
பல போலி முத்திரைகளை ஒட்டி இருக்கின்றார். டிசம்பர் மாதமே திரும்பியதாக கூறியவர் இவ்வழக்குடன் மனுதாரர் ராஜதந்திர கடவுச்சீட்டு மற்றும் உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டுகள் பிரதிகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது நீதிமன்றத்திலே பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கின்றது. சமர்ப்பித்துள்ளனர். மனுதாரரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அவரது கடவுச்சீட்டு தொடர்பாக நடத்திய விசாரணைகளின் போது மலேசியாவில் உள்ள இலங்கை தூதரகத்தில் தனது கடமைகள் நிறைவடைந்த பின்னர் தனது ராஜதந்திர கடவுச்சீட்டை வெளிவிவகார அமைச்சிடம் ஒப்படைத்ததாக கூறுகிறார். அவர் எங்க கூறுகின்றார்? அவர் எங்கு பணியாற்றுகிறார்? மலேசியாவில் பணியாற்றிய போது கூறுகிறார், என்ற ராஜதந்திர கடமை முடியுது, நான் உடனடியா அதுல இருந்து விடுவிப்பு பெறுறேன், அதுல இருந்து நான் வெளியேறிக் கொள்றேன் சொல்றார். இந்த சூழ்நிலையில் உண்மையான நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக அந்த ராஜதந்திர கடவுச்சீட்டின் சான்றளிக்கப்பட்ட உண்மை பிரதி ஒன்றை, உண்மையான ஒரு பிரதியை நீதிமன்றத்துக்கு வழங்குகிறேன், அதனை நீதிபதி அவர்களை நீங்கள் பாருங்கள் என்று சுதர்சனி ஹேரத் அவர்கள் மீண்டும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் மீண்டும் கூறுகிறார். அந்த ராஜதந்திர கடவுச்சீட்டு வெளியுறவு அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் அதன் சான்றளிக்கப்பட்ட உண்மையை பிரதியொன்றை நீதிமன்றத்துக்கு எவ்வாறு சமர்ப்பிக்க முடியும்? நாம் தொடக்கத்திலே கேட்டிருந்தோம், ஒரு ராஜதந்திர பணிகளில் இருக்கின்றவர்கள் அவர்கள் பணிக்காலம் முடிகின்ற போது அதனை ராஜதந்திர ரீதியாக வெளியுறவு அமைச்சுக்கு ஒப்படைத்தால் இவர் எப்படி இதனை வழங்க முடியும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்வியா இருக்கிறது. சுரேஷாலே கிட்டத்தட்ட முழுமையாக சீக்கி விட்டார். இனி வெளியேறுவது என்பது கடினமாகிவிட்டது. எல்லா கடவுச்சீட்டுகளிலும் பொதுவாகவே 64 பக்கங்கள் இருப்பதுதான் இயல்பாக இருக்கின்றது. ஆனால் இவரது ராஜதந்திர கடவுச்சீட்டில் மட்டும் 17 அல்லது 18 பக்கங்கள் மட்டுமே நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. 17-18 பக்கம் தான் ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக ஒரு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் ஒன்று தேவையாக இருந்தால் உடனடியாக அதனை முழுமையாக சமர்ப்பிக்க வேண்டும். அதில் அரைகுறையாக சமர்ப்பிக்க முடியாது. ஆனால் இங்கு அரைகுறையாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டில் 4 பக்கங்கள் மட்டுமே நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவரது உத்தியோகபூர்வ கடவுச்சீட்டையும் நீதிமன்றம் பார்வையிடலாம் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சனி ஹேரத் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கூறுகின்றார். இதில் இன்னும் ஒரு சந்தேகமாக இருப்பது 56வது பக்கத்தில் இருக்கக்கூடிய சில முத்திரைகளை காணவில்லை, முக்கியமான ஸ்டாம்ப்களை காணவில்லை, அதனை காண முடியவில்லை. 2019ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இந்திய குடியுறவு திணைக்களம் முத்திரை ஒன்று மட்டும்தான் அதில் இருக்கின்றது. அதில் அவர்கள் டிப்ளமேட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இந்திய குடியுறவு திணைக்களத்தின் எந்த ஒரு தகவலும் அங்கு இல்லாமல் இருக்கின்றது. மற்றொரு முத்திரையும் காண முடிகிறது. இந்தியாவினுடைய முத்திரைகள் தான் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு குழப்பமாக இருக்கின்றது. எப்படி ஒரு ராஜதந்திர கடவுச்சீட்டை பயன்படுத்தக்கூடியவர்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும்? அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எதனையும் உறுதிப்படுத்த முடியவில்லை. இன்னும் ஒரு கேள்வி வருகிறது. பாதுகாப்பு பயிற்சிக்காக இந்தியாவுக்கு சென்ற பின்னர் அந்த நாட்டை விட்டு வெளியேறவில்லை என மனுதாரர் நீதிமன்றத்திலே பலமுறை அவருடைய சார்பிலே சட்டத்தரணிகள் கூறியிருக்கிறார்கள். இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முழு மூளையாக அல்லது முழு செயற்பாட்டாளராக இருந்ததாக எல்லா தரப்பாலும் குற்றஞ்சாட்டக்கூடியவர் சுரேஷ் செலவா தான் இருக்கின்றார். அவர் தொடர்பான விடயங்கள் தான் இன்று தீவிரமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த முத்திரைகள் மூலம் அவர் இந்தியாவிலிருந்து வெளியேறினார் என்பது தெளிவாக தெரிகிறது. அவர் உண்மையில் இந்தியாவில் இருக்கவில்லை. அவர் கூறியது போன்று முன்னர் இந்தியாவில் இருந்தார் என்பது போலியானது. அவர் இந்தியாவிலிருந்து பல முறை வெளியேறி இருக்கின்றார். அவருடைய கடவுச்சீட்டு கிழிக்கப்பட்டிருக்கின்றது. 64 பக்கங்கள் உள்ள கடவுச்சீட்டில் பல ஒற்றைகளை காணவில்லை. நீதிமன்றத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய கடவுச்சீட்டின் பக்கங்கள் குறைவாக இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் என்பது இன்று பல கட்டங்களில் இடம்பெறுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைக்கு மனுதாரர் சுரேஷ் அலே இடையூறு ஏற்படுத்திய விதம் குறித்து பிரதி பொலிஸ்மா அதிபராக கடமையாற்றிய பிரசன்ன ரணசிங்க குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்கு மூலம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் பல இடங்களிலே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். குழப்பமாக செயற்பட்டார் பிரசன்ன ரணசிங்க அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் சாரா ஜஸ்மின் படுகொலை செய்யப்பட்டார் என்று கூறப்படுகிறது. அவர் படுகொலை செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. 3 முறை DNA சோதனை எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அந்த பெண் இறக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டார் என்று கூறப்பட்ட போது இது தொடர்பில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் எந்த ஒரு விசாரணையும் முன்னெடுக்கவில்லை என்கின்ற ஒரு கூற்றும்
அங்கு முன்வைக்கப்படுகிறது. இதன் பின்னர் பல மீளாய்வு கூட்டங்கள் இடம்பெறும். சுரேஷ் அலே விசாரணை மீளாய்வு கூட்டங்களில் குற்றச்சாட்டை முன்வைத்து பேசியுள்ளார். அந்த கூட்டங்களில் சாரா ஜெஸ்மின் அவ்விடத்திலே உயிரிழந்ததாகவும் டிஎன்ஏ பரிசோதனை சரியாக செய்யப்படவில்லை என்றும் மனுதாரர் பல சந்தர்ப்பங்களில் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் அவடத்தையே முடிஞ்சது, அவர் தப்பி செல்லல. ஆனா சாரா ஜெஸ்மின் இந்தியாவுக்கு தப்பி சென்றது என்றுதான் அங்கிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. அது பிரதிப் பொலிஸ் மா அதிபர் கூற்றிலிருந்து உறுதிப்பட்டிருக்கின்றது. மனுதாரர் சுரேஷ் அலேவின் கருத்து டிஎன்ஏ பரிசோதனை மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்பதாக இருந்திருக்கின்றது. அவர் இறந்தார் என்று கூறப்படுகிறது, டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு குழப்பமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் சுரேஷ் அலே அந்த 2019 இந்தியாவில் இருந்தார் என்று கூறப்பட்ட சந்தர்ப்பத்தில் பல முறை இலங்கைக்கு வந்து சென்றிருக்கிறார் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. அதற்கமைய ஜனாதிபதி மூலம் அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது ஜனாதிபதி என்று சொன்னால் கோட்டாபாய ராஜபக்ச மூலம்தான் இவர்கள் இந்த சதி கோட்பாட்டை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றார்கள். கோட்டாபாய ராஜபக்ச மூலம்தான் இவர்கள் சில காரியங்களை முன்னகர்த்தி இருக்கிறார்கள், விசாரணையை நீத்தி போக செய்திருக்கிறார்கள் என்பது நீதிமன்றத்தின் வாதமாக இருக்கிறது. இதை மிகவும் நுட்பமாக பாருங்கள். கடவுச்சீட்டு, இந்தியா, மலேசியா என்று பல விடயங்களில் சுரேஷ் அலே எல்லாரையும் குழப்பி இருக்கிறார். பிரதி போலீஸ் மா அதிபர் கூற்றிலிருந்து உறுதி செய்யப்படுவது என்னவென்று சொன்னால், மனுதாரராக இருக்கக்கூடிய சுரேஷ் அலே கருத்து டிஎன்ஏ பரிசோதனை மீண்டும் செய்யப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. அதற்கமைய அவர் ஜனாதிபதி மூலம் அந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் பல முறை அந்த ஆலோசனை கூட்டங்களில் அவர் முயற்சி செய்ததும் இங்கு திட்ட தெளிவாக புலப்படுகிறது. அதிலிருந்து தெளிவாக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பிரதி போலீஸ் மா அதிபர் இந்த வாக்கு மூலம் 2026 மார்ச் மாதம் 11 கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பி அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய சுதர்ஷினி ஹேரத் அவர்கள் வழங்கிய அந்த வாக்கு, அதாவது வாத பிரதிவாதங்கள் மற்றும் பல ஆதாரங்கள் என்பது மிக திட்ட தெளிவாக நீதிமன்றத்திலே வெளிப்பட்டு நிற்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய கூற்று என்னவென்று சொன்னால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மௌனமாகிவிட்டது, அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு முடியாமல் இருக்கின்றது. கோட்டாபாய ராஜபக்ச பிணை கோரி மனு தாக்கல் செய்திருக்கின்றார். பிள்ளையான் விவகாரம் என்ன இடம்பெறும் என்கின்ற இவ்வாறான ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது. அதிகளவாக பேசப்பட்ட விடயம் அப்படியே தொய்வுக்கு வந்துவிட்டது. நீதிமன்றத்திலே முக்கியமான ஒரு வாத பிரதிவாதம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சுரேஷ் அலேவினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு முரணான செயற்பாடுகளும் நீதிமன்றத்திலே அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்ஷினி ஹேரத் அவர்கள் மிகவும் துல்லியமாகவும் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கின்றார். இப்போது சுரேஷ் அலே தரப்பில் இருக்கக்கூடிய போராட்டம் என்னவென்று சொன்னால், சாணி அபேசேகரவை அந்த இடத்திலிருந்து நீக்குவது என்பதுதான் அவர்களுடைய மேலதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது நிறைவேறுமோ நிறைவேறாத என்பது எல்லோருக்கும் ஒரு பதில் தெரியாத வினாவாகத்தான் இருக்கு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரட்னவனுடைய வாக்கு மூலமும் இங்கு பொய்த்து போகின்றது. அவர் கூறுகின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பானவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள், பலர் இறந்து விட்டார்கள், இனி யாரும் வெளியில் இல்லை என்று. சுரேஷ் அலே சிடி விக்ரமரட்ன இணைந்துதான் இந்த கூட்டுச்சதி இடம்பெற்றதாகத்தான் இந்த விசாரணைகளை மிக நெருக்கமாக நடத்தக்கூடிய அதிகாரிகள் தரப்பினுடைய வாக்குமூலமாக இருக்கிறது. சிடி விக்ரமரட்னவனுடைய மரணம் என்பது அண்மையிலே தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். இல்ல ஒரு தரம் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. இப்போது அதனை பாருங்கள். පසුගිය අප්‍රේල් 21 දින සිදු වූ கடந்த 21 இடம்பெற்ற துரதிர்ஷ்டவசமான பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் இலங்கை போலீசார் அடையாளம் கண்டனர். அனைவரையும் கைது செய்வதற்கும் போலீசாரால் முடிந்தது. பலர் இந்த சந்தர்ப்பத்தில் உயிரை மாய்த்து கொண்டனர். மேலும் இந்த குழுவில் குண்டுகள் தொடர்பில் 2 நிபுணர்கள் இருந்தார்கள். அந்த இருவரும் தற்பொழுது உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய தரப்பினர் எதிர்காலத்தில் மேலும் தாக்குதல்களை நடத்துவதற்காக வெடிபொருட்களை மறைத்து வைத்திருந்தனர். அந்த அனைத்து வெடிபொருட்களையும் போலீசார் தற்பொழுது கைப்பற்றியுள்ளனர். அதன்படி போலீசாரால் தெளிவாக கூற முடியும், இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுடன் தொடர்புடைய நேரடியாக தொடர்புடைய அனைவரையும் கைது செய்துள்ளோம் அல்லது அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பதை எம்மால் உறுதியாக கூற முடியும். மேலும் இந்த தரப்பினர் பயிற்சிகளுக்காக பயன்படுத்திய அனைத்து பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மக்களின் இயல்பு வாழ்க்கை தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக
இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றது. அதற்கு சிறந்த உதாரணமாக அவசரகால சட்டத்தின் கீழ் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. மேலும் மத வழிபாட்டு தலங்களின் நடவடிக்கைகள் வழமை போன்று முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இஸ்லாமிய பக்தர்களின் மத வழிபாட்டு தலங்களின் வழிபாட்டு நிகழ்வுகள் வழமை போல் நடக்கின்றன. கத்தோலிக்க மக்களின் வழிபாட்டு நடவடிக்கைகளும் அநேக பகுதிகளில் வழமை நிலைமைக்கு திரும்பி வருகின்றது. அண்மையில் நாம் பொதுமக்களுடன் இணைந்து பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் பொது பாதுகாப்பு முறைமையொன்றை முன்னெடுத்து வருகிறோம். இதற்காக நாம் முப்படையினருடன் இணைந்து செயற்பட உள்ளோம். மேலும் பாடசாலைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் விசேட செயல் திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளோம். மாணவர்கள் பெற்றோர்களை இணைத்து கொண்டு இந்த விசேட நடவடிக்கையை முன்னெடுக்க உள்ளோம். குறிப்பாக பாடசாலைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் நோக்கில் பயிற்சிகளை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம். இதன் மூலம் பாடசாலைகளுக்கு நேரடியான அச்சுறுத்தல் இருப்பதாக அர்த்தப்படாது. அனைவரும் பாதுகாப்பு தொடர்பில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த தெளிவூட்டல் நடவடிக்கைகளையே தற்பொழுது நாம் முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக சமூக ஊடகங்களில் உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் பகிரப்படுகின்றன. உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டாம் என நான் மிகவும் தயவுடன் அனைவரிடமும் கேட்கின்றேன். ஏதேனும் தகவல்கள் தொடர்பில் உறுதிப்படுத்த வேண்டுமானால் பாதுகாப்பு தரப்பினர் அல்லது போலீசாரிடம் தகவல்களை பெற்றுக்கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு நான் கேட்கின்றேன். உறுதிப்படுத்தப்படாத தகவல்களின் அடிப்படையில் எவரேனும் செயற்படக்கூடாது என நான் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போதைய சூழ்நிலையில் உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆதாரங்களோடு கருத்துக்களை முன்வைக்கிறீர்கள். அப்படி என்றால் கைதுகள் எப்போது இடம்பெற வேண்டும்? இந்த கைதுகள் சாத்தியப்படணும். கைது செய்யப்பட்டவர்களுடைய விசாரணைகள் நிரூபிக்கப்படும். கைது செய்யப்பட்டவர்களுக்கான தண்டனைகள் நிரூபிக்கப்படுமா என்கின்ற கேள்வி புரிகிறது. கிட்டத்தட்ட அவை நோக்கித்தான் இந்த விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. முதல் முறையாக நீதிமன்றத்திலே கடுமையான ஒரு வாதம் சுரேஷ் அளவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டது. கடவுச்சீட்டுகளில் கூட கடவுச்சீட்டு மோசடியில் ஒரு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் இதைவிட ஒரு மோசமான அரச இயந்திரத்தின் செயற்பாடு வேறு என்னவென்று. அப்படி என்றால் இவருடைய காலத்திலே இவர் எவ்வளவு மோசமாக நடந்திருப்பார் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக இருக்கிறது. FBI கூறிவிட்டது இதில் இவர்களுக்கு தொடர்பில்லை, அதனோடு தொடர்பானவர்கள் இறந்து விட்டார்கள். FIA-யையும் இவர்கள் இழுத்து வந்திருக்கின்றனர். அப்படி என்றால் இவர்கள் எல்லா விடயங்களையும் போலியாக தயாரித்தார்களா என்கின்ற சந்தேகம் இங்கு வலுக்கிறது. எனவே எது எப்படி இருக்கிறதோ தெரியாது. சுரேஷ் அலவினுடைய மூக்கு உடைபட்டிருக்கின்றது. சுரேஷ் அலே CD விக்ரமரட்னவினுடைய ஒரு பெரும் ரகசியம் உடைக்கப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிற நீதிமன்றத்திலே. அடுத்து இதிலிருந்து சாணி அபேசேகர விலக வேண்டும் என்ற வாதம் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் விசாரணைகளில் சாணி அபேசேகர தொடர்பால் பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் நாம் எதிர்பார்ப்பது போன்று வேகமாக முடிக்காது விட்டாலும் நீதிமன்றத்திலே சட்டமாதிப திணைக்களத்தின் சார்பில் கடுமையான போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சட்ட ரீதியான விவகாரமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அடுத்தடுத்து பல முக்கியமான கைதுகள் இடம்பெறுமா அல்லது கைதுகளுக்கு முன்னர் யாரும் தவறான முடிவுகள் எடுப்பார்களா என்பதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த விசாரணை ஒரு வேகமான கட்டத்தை நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்போது முதன்முறையாக சுரேஷ் அலவினுடைய பெரும் மோசடி ஒன்று அம்பலப்பட்டு நிற்கின்ற ஒரு ஆதாரத்தை உங்களிடம் சமர்ப்பித்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. யாழ்ப்பாணம் KKS வீதியில் 5 பரப்பு காணி 3 மாடி கட்டிடத்துடன் விற்பனைக்கு. பழைய ஹரிஹரன் பிரிண்டர்ஸ் தொடர்புகளுக்கு 076 830 39 31.